அடுத்தது கோவா கேங்ஸ். இதில் ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்கெல்லாம் இருந்தாங்க. என்னை இதில் சேர்க்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆட்சேபித்த ரஞ்சித், நாங்கள் மற்றவங்களால கைவிடப்பட்டவங்க சார், பவித்ராவை நானும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க துணையாக விளையாடணும் இந்த மாதிரி அப்பாவித்தனமாக சொன்னார். அப்படியெல்லாம் இல்லை சார், பவித்ரா பல டீமில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி போட்டு கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு அப்பாவி போல தெரியும் இந்த நபர்கள் தான் 5 பொம்மைகளை போட்டு தள்ளியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி பார்த்த விஜய் சேதுபதி, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நான் பாராட்ட விரும்புகிறேன், நல்லா ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சர்க்காசம் பண்ண. சார், ஸ்கெட்ச் பேனா மட்டும்தான் எனக்கு தெரியும், நானாக எதையும் பிளான் பண்ணலை, இது தானாக நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி மறுத்தாங்க பவித்ரா. ஆனால் பவித்ரா மறுக்க அதை விஜய் சேதுபதி வலியுறுத்திக்கிட்டே இருந்ததை சும்மா கற்பனைக்காக இப்படி பார்க்கலாம். ஒரு சபையில் பவித்ரா இத்தனை நேரம் மறுக்கிறாங்க அப்படின்னா சந்தேகத்தோட பலனை அவங்களுக்கு அழித்துட்டு விடுறது தான் முறையானது. தான் பிளான் பண்ணி ஆடி இருந்தால் ஒரு வகையில் பவித்ராவுக்கு அது கிரெடிட் தான். விஜய் சேதுபதி இத்தனை அழுத்தமாக வற்புறுத்துறது நெருடல். ஆனால் மஞ்சரியும் ஆனந்தியும் எங்களுக்கு டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சாட்சியம் கொடுத்தாங்க. உண்மையை விளக்கமாக சொன்னால் இந்த மனுஷன் கோவிச்சுக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தயக்கம் போல. போட்டியாளர்கள் மென்னு முழுங்க ஆரம்பித்தா கையில் பொம்மை எடுத்துக்கிட்டு தைக்க ஆரம்பித்த விஜய் சேதுபதியுடைய ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு. அடுத்ததா ஜாக்லின், அன்ஷிதா, மஞ்சரி ட்ரையாங்கிள் ட்ராமாவை பாராட்டினார் விஜய் சேதுபதி. கொடுத்த வாக்குக்காக விடாப்படியா நின்ன ஜாக்லினோட அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டின விஜய் சேதுபதி, ஏமா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் ஜாக் மேலே கோவம், முதல்ல இருந்தே அப்படி இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவை கேட்டாங்க. வழக்கமாக அன்ஷிதா வெட்டு ஒன்று துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி தத்தக்கா பித்தக்கா மொழியில் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுமே இந்த முறை தீபக் பொம்மையை வைக்க தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்ப விஜய் சேதுபதி தைக்கிறதுக்கு பொம்மையை எடுத்துக்க கூட்டம் வெடிச்சு சிரிச்சுது. சம்மந்தப்பட்ட வீடியோவிலேயே இதை நம்ம சொல்லியிருந்தோம். தீபக் பொம்மையை காப்பாற்றுறது அன்ஷிதாவோட மெயின் டார்கெட்டாக நிச்சயம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு ஜாக்லின் அண்டு மஞ்சரி மேலே தான் கோவம். அதை தான் அம்பலப்படுத்த விஜய் சேதுபதி விரும்பினார் போல். அது நடக்கலை. ஸோ சரி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரியான சமயங்களில் விஜய் சேதுபதியினுடைய சலிப்பில் நியாயம் இருக்குது. ஆக்சுவலி நான் உங்களையெல்லாம் பாராட்ட விரும்புகிறேன், அது உங்களுக்கு புரியலையா, ஏன் கூட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஜய் சேதுபதி 5 நாள் வீடியோவை 1 நாள் வீடியோவாக கேட்குற மாதிரி ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்ன பஞ்சு வசனம் நல்லா இருந்துச்சு. நான் சொல்கிறது உனக்காச்சும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி பொம்மைக்கிட்ட பேசின காட்சியுமே சுவாரஸ்யம். நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரேக்கில் பவித்ராவை கிண்டல் அடித்தாங்க தர்ஷிகா. பாரு என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க பவித்ரா. விஜய் சேதுபதியினுடைய தலையீட்டிற்கு அப்புறமா ஜாக்லினும் அன்ஷிதாவும் கட்டி அணைச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க.